ரெடி ஆயிட்டு இருக்கா அண்ணி. அண்ணி வெற்றி எங்க? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணுமே அவனை. எங்க போறான்? இங்கதான் எங்கயாவது இருப்பான், போய் நல்லா பாரு. இல்ல அண்ணி, எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல. கிரி, வெற்றி எங்கடா? எப்போ உன் கூட தானே இருப்பான், இப்ப எங்க போனா? அண்ணன் வந்தோடனே கேட்டு சொல்லிடுறேம்மா. இவன் ஒருத்த நேரம் காலம் தெரியாம. டேய் திடியா, வெற்றி எங்கடா? இவ்வளவு நேரம் பாக்கெட்டுக்குள்ளதான் இருந்தாரு, இப்பதான் காணோம். பண்ணி, இவங்களுக்குலாம் நீங்க ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. சக்தி, வெற்றி எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? நீங்க தானே வெற்றி மாதிரி உண்டான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. போய் நீங்களே தேடுங்க. சக்தி, சரளா சாதாரணமா தானே கேட்டா, நீ ஏன் இப்படி பதில் சொல்ற? எனக்கு இப்படிதான் பதில் சொல்ல வரும். பொறுமையா பதில் சொல்லணும்னா அவங்கள போய் பூஜா கிட்ட கேட்க சொல்லுங்க. பாத்தீங்களா அண்ணி, இதுக்குதான் சொன்னேன் இவளை வீட்டை விட்டு முதல்ல அனுப்பணும்னு. நானும் வீட்டை விட்டு போக ரெடியா தான் இருக்கேன். உங்க பொண்ணுதான் கல்யாணத்தை முடிச்சிட்டு போ, வெற்றி தாலி கட்டுறத பாத்துட்டு போன்னு சொன்னான். எல்லாத்துக்கும் உங்க பொண்ணுதான் காரணம். எதை கேட்கறதா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட போய் கேளுங்க. ஐயோ அண்ணி, என்ன வாய் இவளுக்கு? எப்படிதான் வெற்றி இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு இருந்தானோ. சரளா விடு சரளா, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான், பாத்துக்கலாம். நீ போய் பூஜா ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சக்தி, வெற்றியும் நீயும் சண்டை போட்டுக்கிறீங்க. இல்ல, ஞாபகத்துக்கு வரல. ஓ, அப்போ எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டீங்க. சரசு, நம்ம வா போவோம். இனிமே இந்த வீட்டுல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. ஐயா ஐயா, இருங்க, எங்க போறீங்க? எதுக்கு இப்படி கோச்சுக்கிறீங்க? நீ இவரை எப்பவுமே இப்படிதாம்மா, பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். இப்படிதான் ஒரு தடவை பின்னாடியே சுத்தினான்னு செல்வ முருகாவ பெல்ட்டாலேயே போட்டு அடிச்சாரு. ஏண்டா செல்வம், இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. வயசு போன வயசுல இதுல என்னடி உனக்கு வைக்க வேண்டி கிடக்கு? ஏய் ரங்கு, இப்ப நாங்க இருக்கிறதா இல்ல போறதா? இந்த ஊரு பக்கம் வந்தோம், உன்னை பத்தி விசாரிச்சோம். இன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல தீர்த்த சடங்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து இருந்துட்டு அப்படியே சடங்கை செஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இப்போ நாங்க செய்யவா வேண்டாமா? செய்யுங்க. சரசு, ரங்கு யோசிக்கிறா, நமக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, நம்ம போயிடலாம். தாத்தா, தாத்தாவா? பிச்சு போடுவோம், பிச்சு. மாமா, எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? சரி சரி மாமா, நல்ல நாளும் கிழமையுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் இவரோட சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. நீங்களே நல்லபடியா வந்து சடங்கு செஞ்சுட்டு போங்க. அதுதாண்டி அம்மா முறை. இப்ப வச்சு எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டியே. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. சரசு பாட்டி,
பார்த்தாலே போதும். யாருக்கு தான் சந்தோஷம் வராது? இங்க பாருடி, யாருக்கு தான் சந்தோஷம் வராம இருக்கும்? இதோ நிக்கிறாரே, நான் லைட்டா சிரிச்சாலே போதும், உடனே என் பக்கத்துல வந்து நின்னுடுவாரு. எனக்கு 10 பிள்ளைங்கடி, போதுமாங்க? அம்மா சீக்கிரம் நலங்க வைங்கம்மா, எல்லாரும் வைக்கணும். இவ யாரடி அவசரப்படுத்துறவ? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவளா? அப்பாடி, இப்படி அதட்ட ஆள் இல்லாம தான் இந்த வீடே கட்டுப்பாடு இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அத்தாச்சி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் இப்ப சொல்லு, வந்த உடனே வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டியா நீ? மன்னிச்சிருங்க, எனக்கு டக்குன்னு அடையாளம் தெரியல, அதான். இப்படியே அடையாளம் தெரியாம இருந்தா குடும்பம் உருப்புட்டுரும். மன்னிச்சிருங்க. ஆ ஆ. என்னங்க பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? வாங்க, வந்து வைங்க, வாங்க. உள்ள கையில கொடுங்க. கொடுங்க, கொடுங்க. இல்லாமா வச்சுக்க, வச்சுக்கமா. நல்லா இருக்கணும். ஏண்டி அம்மா, புள்ளத்தாச்சி நீ இப்படி கண் கலங்கலாமா? ஆனா நீங்க எனக்கு வாக்கு தரணும். நான் சொல்றத நீங்க உண்மை நினைச்சீங்கன்னா இந்த தீர்த்த சடங்குக்கு நீங்க நிச்சயமா வரணும். ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கொடுப்பீங்களா? நீ முதல்ல விஷயத்த சொல்லுடா. இல்ல, நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க, தீர்த்த சடங்குக்கு வருவீங்களா? வருவேண்டா. நீ சொல்றதுல மட்டும் உண்மை இருந்துச்சுன்னா நான் வருவேன். வாக்கு மாற மாட்டீங்கல்ல? என்ன உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நான் சொன்னது சொன்னதுதான். நீ முதல்ல சொல்லு. புரியுது வெற்றி, பரவாயில்ல, சொல்லு. அம்மா, எனக்கும் பூஜாவுக்கும் அடுத்த வாரம் நடக்க போற கல்யாணம், இது எல்லாமே டிராமா. எதுவுமே உண்மை கிடையாது. கை கூடுற பாத்தியா? ஆமாமா, என்னைக்கும் நாங்க அப்படி பண்ண மாட்டோம். இந்த கல்யாணம் பூஜாவை அந்த வீட்ல இருந்து துரத்துறதுக்காக நாங்க போட்ட பிளான் அது. நிச்சயமா வெற்றி பூஜா கழுத்துல தாலி கட்ட மாட்டான். நான் சொன்னல, என் பேச்சு கேட்டியா நீ? இப்ப என்ன சொன்னா பாரு. இல்லையே, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இதெல்லாம் நிஜம்தான். தயவு செஞ்சு நம்புங்க. இப்ப கூட சரண்யாவுக்கு நானும் சக்தியும் தான் முதல்ல தீர்த்தம் கொடுத்தோம். இது பூஜாவுக்கும் அம்மாவுக்குமே தெரியாதுங்க. நாங்க இப்ப வரைக்கும் நல்லா ஒற்றுமையாதாமா இருக்கோம். அம்மா, அதான் வெற்றியும் சக்தியும் இவ்வளவு தூரம் சொல்றாங்களாமா? நடக்க போற கல்யாண டிராமான்னு உனக்கு தான் இப்ப தெரிஞ்சு போச்சுல.
இன்னும் என்ன? யோசிக்காதீங்கம்மா, ப்ளீஸ்மா. இவ்வளவு தூரம் வந்து சொல்றதுனால நான் வரேன். ரொம்ப நன்றிம்மா. வேற என்னமோ இதுல இருக்குதுக்கா. ஆனா நம்ம பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட் தான். இனிமேலும் ஏமாறக்கூடாது. ஏன் வெற்றியும் சக்தியும் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். என்ன கல்யாணம் பண்ணிக்க அவங்க அம்மா கிட்டயே அவன் சரின்னு சொல்றான்னா இதுல ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் என்னவோ இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இத கண்டுபிடிக்கவே நாக்கு தள்ளிருச்சு. இதுல அத வேற கண்டுபிடிக்கணுமா? கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அக்கா, அவெல்லாம் ஒரு ஆளு, அவன் போறதெல்லாம் ஒரு பிளான்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ஆளை தூக்கி அந்தர் பண்ணி விட்டுட்டா. கிழிச்ச சும்மா வாய் இருக்குன்னு ஒண்ணு பேசாத சங்கிலி. அவன் உன்னை அந்தர் பண்ணி விட்டுருவான். அது உனக்கே நல்லா தெரியும்ல. அப்ப வேற என்னதான் பண்றது, நீங்களே சொல்லுங்க. சொல்றேன். வெற்றி சக்தி இவங்க 2 பேரையுமே 24 மணி நேரமும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். வீட்டுக்குள்ள நான், வெளியே நீங்க 2 பேரும் தான். அவங்க வீட்டை விட்டு வெளியே போய் யார பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்கள கண்காணிக்க வேண்டியது நம்ம வேலை தான். அதுக்கு நம்ம தொடர்ந்து டச்லயே இருக்கணும். என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணா அவங்க கண்டிப்பா மாட்டுவாங்க. பண்ணிட்டா போச்சு. இப்போதைக்கு அவங்க போட்ட டிராமா எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். இப்ப அவங்க வீட்டுக்கு போய் ஆகிறதுக்குள்ள நாம அங்க போய் ஆகணும். டைம் ஆச்சு. மத்த பிளான் எல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நான் வரேன். சரி சரி. என்னடா தீர்த்தம் கொடுக்கறப்ப சக்தி தப்பிச்சுட்டாளேன்னு பார்த்தேன். இனிமே கவலை இல்ல. இனி எல்லாமே தானா நடக்கும். அண்ணா, இங்க மென் செக்ஷன் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ணே சரி, ட்ரெஸ் எப்ப கிடைக்கும்? ஒரு 2 நாள்ல கொடுத்துறப்பா. அப்புறம் அண்ணே ஒரு செட்லாம் இல்லண்ணே, 2 செட்டு தைக்கணும். கல்யாணத்துக்கு 2 செட்டா? என்னப்பா சொல்றீங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்குண்ணே? 2 செட்டை தைச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இல்ல நான் வேற கடைக்கு போறேன். தைச்சிடலாம் தம்பி, இதே அளவு தானே, தைச்சிடலாம். ஒண்ணுக்கு மட்டும் தானே நம்ம அளவு. இன்னொன்னு வந்து இன்னொருத்தருக்கு. இன்னொன்னா யாருக்கு? அப்படியா இருப்பா? இருங்க காமிக்கிறேன். ப்ரோ ஹாய், வாங்க. ஹலோ, நீங்க மாப்பிள்ள. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம். முதல்ல ஒரு Dress அளவெடுத்து உங்களுக்கு சூப்பரா ஷர்வானி தைக்க போறோம். முடிஞ்சது. ஊரே உங்களுக்கு தான் கல்யாணம் நினைச்சிட்டு இருக்கு. அதனால நீங்க தான் மெயின் மாப்பிள்ள. நல்லா கடைசி நேரம் மாப்பிள்ள. என்னது கடைசி நேரம் மாப்பிள்ளையா? கடைசி நேரம் மாப்பிள்ளையா மெயின் மாப்பிள்ளையாங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. யாரு பூஜா கழுத்துல தாலி கட்ட போறான்றதுதான் முக்கியம். கட்ட போறது யாரு? நீங்க. ஆத்தாடி கத்தி. மேடம் மேடம் மேடம், இப்ப எங்க போறீங்க? இது கடை. அப்ப நீங்க தானே முக்கியம். இல்ல நம்ம தலையில கட்டிடுவானுங்க. இது கடை. முதல்ல அளவு கொடுங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. எங்க போறீங்க? காரியத்தை கருத்துருவீங்க போல இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க இருங்க.
விஷயம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல, இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம், வெளியில போய் பேசிப்போம். வாங்க மேடம். அதெல்லாம் முடியாது. அட வாங்க வாங்க மேடம், வாங்க. என்னென்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அளவெடுங்க, வாங்க. மேடம் அட வாங்க. மேடம் ஹலோ, வாங்க மேடம், வாங்க வாங்க. மேடம் எதுக்கு மேடம் நிக்கிறீங்க? வந்துட போறானுங்க. அண்ணே ரொம்ப டைட் கிட்டே வச்சிடாதே, கொஞ்சம் அப்படியே ஃபிட்டா. ஐயோ, இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? கொடுங்க மேடம், கொடுங்கன்னு சொல்றல. ஃபிட்டா குத்திடுவீங்க போல இருக்கு. இவனெல்லாம் நான் என்னைக்கோ கொண்டிருக்கணும். கொலை பண்ணுவீங்களா? மேடம் உங்க கல்யாணம் நடக்கணும், கொலைகளை பண்ணிட்டீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிருவானுங்க. இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா ப்ரோ, நமக்கு தெரிஞ்சவர் தான். அப்படியா? மேடம் உங்க வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்கு. அந்த 2 தடி பயல்களை பாத்தீங்களா? எவ்வளவு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கானுங்க. என் வாழ்க்கை ஏன்டா நாசமா போகுது? நான் இதுக்கெல்லாம் ஒன்னும் அசர மாட்டேன், திருப்பி அடிப்பேன். என்ன பண்ண போறீங்க? இப்ப என்ன, வெற்றி ஒரு பிளான் பண்ணிருக்கான். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி ஊரை ஏமாத்தி ரோஹித் கையால எனக்கு தாலி கட்ட வைக்க போறான். ஆனா நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? வெற்றியோட திட்டத்தை வச்சே கடைசி நேரத்துல இந்த வெற்றியவே என் கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன். முடியுமா? ஏன் கடைசி நேரத்துல மாப்பிள்ளைய மாத்த அவனால முடியும்னா, கடைசி நேரத்துல வெற்றியை தாலி கட்ட வைக்க என்னாலையும் முடியும். நீ எழுதி வச்சுக்கோ, வெற்றி தான் என் கழுத்துல தாலி கட்டுவான். ஸ்டார்ட் பண்ணு. ஏய் அப்படிதான்டி, என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாருடி? என்ன ஏதாவது சொல்லுங்கிறதுக்காகவே நீ சொல்றியா? ஏய் ஆமாண்டி, ஆமா. எப்ப நான் பூஜாவுக்கு தாலி கட்ட போறேன்னு தெரிஞ்சிருச்சோ அப்பவே நீ வீட்டை விட்டு வெளியே போகணும்ல. ஏண்டி போல? நான் போக தயாரா தான் இருந்தேன், உன் பூஜா தான் கெஞ்சினா. அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுல சண்டை. இந்த வீட்டுல நான் இருக்கிறதா வேண்டாமா? அம்மா உயிரை வாங்குறாமா இவ. ஏய் நான் என்னடா உயிரை வாங்குறேன்? ஏய் நில்லுடா, நில்லு சொல்றல. வெற்றி என்ன பூஜா இது இப்படி அடிச்சுக்கிறாங்க? ஆமா அத்தை, ரொம்ப அடிச்சுக்கிறாங்கல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நிமிஷத்தை இதோ வரேன். பூஜா, வக்கீல் எதுக்குன்னு நான் கேட்டேன், இன்னும் நீ அதுக்கு பதில் சொல்லல. அத்தை, வெற்றிக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம். அந்த சக்தி இன்னும் டைவர்ஸ் கொடுக்காம இருக்கால, அதுக்காக தான் வக்கீல வர சொல்லியிருக்கேன். ஏய் அதுக்காக நீ பாட்டுக்கு வக்கீல வர சொல்வியா? என்ன எங்கிட்ட கேட்க மாட்டியா? இது என்ன வெற்றி புதுசா இருக்கு? நீங்க தான் மொத்தமா பிரிய போறீங்கல்ல, இப்ப என்னடானா என்கிட்ட ஏன் கேட்கலங்கிற? லீகலா என் பொண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டாமா? என்ன நீங்களே சொல்லுங்க. இல்ல சரளா, நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். வெற்றி சொல்றதும் நியாயம் தானே? அத்தை, இதுல கேக்குறதுக்கு என்னத்த இருக்கு? உங்க முன்னாடி தானே வெற்றியை கையெழுத்து போட சொல்றேன். நான் ரகசியமா எதுவும் பண்ணல. வெற்றி வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போடு. மாட்னீங்க 2 பேரும் இன்னைக்கு. என்ன வெற்றி யோசிக்கிற? கையெழுத்து போடு. ஏய் இப்ப என்ன, டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும் அவ்வளவுதானே? போட்டுட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு?
பூஜா எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லி போடுறேன். வாடி வா, என்கிட்டயே உன் நடிப்பை காட்டுறியா நீ? எப்படி உன் வாயாலே கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்ல வச்சேன் பாத்தியா? அது தாண்டி இந்த பூஜா. என்ன வக்கீல் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? பேப்பர் எடுத்து கொடுங்க. போடுமா கையெழுத்த. ஏய் சக்தி, என்ன பண்றன்னு உனக்கு அறிவு இருக்கா? அண்ணி உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்க இதுல தலையிடாதீங்க. சக்திமா மாமா ப்ளீஸ். வெற்றி, நீ என் மேல செம கோவத்துல இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ சொன்ன மாதிரி பூஜா பெரிய விஷயம் பண்ணிட்டா. தப்பா நினைச்சுக்காத வெற்றி. இந்த ஒரு கையெழுத்து நம்மள பிரிக்க போறதில்லன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியும். சாரி வெற்றி. எங்க அண்ணன் இதுல கையெழுத்து போட மாட்டார் பூஜா. உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அண்ணன் என்ன ஆனாலும் சரி, இதுல கையெழுத்து மட்டும் போடுறாத. வெற்றி, கையெழுத்து போடு வெற்றி. என்ன வெற்றி யோசிக்கிற? உனக்கும் அவளுக்கும் தான் ஒண்ணும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? மா, வெற்றி என்னை எவ்வளவு லவ் பண்றான்னு உனக்கு தெரியும்ல. எதுக்கு நீ அவனை அவசரப்படுத்துற? அவனே போடுவான், இரு. வெற்றி போடு வெற்றி. வெற்றி போடு வெற்றி. கையெழுத்து போடுன்னு சொல்றான்ல. ஐயோ வெற்றி, என்னாச்சு? என்ன வெற்றி? என்ன அத்தை, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு ஆகல. இனிமேலு வெற்றிக்கு எல்லாமே நான் தான். அண்ணா, முதல்ல மருந்து போட்டு வா. கையெழுத்தெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். போன சரண்யா, இரு சரண்யா. கையெழுத்து போட்டுட்டு போகட்டும். ரத்த கையோட கையெழுத்து போட்டா அதுவும் கொஞ்சம் கெத்தா தானே இருக்கும். எனக்காக வெற்றி ரத்தம் சிந்தி கையெழுத்து போட்டு இந்த சக்தியை வீட்டை விட்டு துரத்துனதா இருக்கட்டும். நீ போடு வெற்றி. என்ன சக்தி, நீ கையெழுத்து போட்டுட்ட, இவன் போட மாட்டேங்கிறான். என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடந்துச்சுன்னு பாத்தேல கையெழுத்து போடும்போது செத்துட்டண்டி. உனக்கு ஞாபகம் இருக்கா? இது 2வது தடவை நம்ம கையெழுத்து போடுறது. மனசே இல்லாம தான் நீ எனக்காக கையெழுத்து போட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சக்தி, அவ எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா? ஏன் உனக்கு புரியுதா இல்லையாடி? அவன் நினைக்கிறதெல்லாம் நமக்கு செய்ய வச்சிட்டு இருக்காடி. நீ அதுக்கு ஏத்த மாதிரி ஆடுற. புரியுதுடா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இதுக்கு தாண்டி சொன்னேன், நான் வேண்டான்னு. இப்ப பாரு, நீயே பயப்பட ஆரம்பிச்சிட்டேல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அதுக்காக கையை நீ இப்படி குத்திக்குவியா? ஏன்டா அப்படி பண்ற? வேற என்னடி பண்ண சொல்ற? எனக்கு கோபம். அங்க வச்சு எதுவும் பேசவும் முடியல. இந்த
பிளான் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் பூஜாவோட செவிலையே திருப்பி இருப்பேன். தப்பிச்சிட்டா. வெற்றி தம்பி நின்னுக்கிட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. துர்கா சேர் எடுத்து போடு. இல்லம்மா பரவாயில்ல. என்னம்மா வெற்றிக்கு வரவேற்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வெற்றி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான் தெரியும்ல உங்களுக்கு? அதான் தெளிவா தம்பி சொல்லிடுச்சே. அப்புறம் நீ ஏன் திரும்ப அதையே சொல்ற? அட ஆமா இல்ல, நான் ஒருத்தி. எங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்தோம். அறிவு இருக்கா உனக்கு? எதுக்கு இப்ப இங்க வந்து பத்திரிக்கை வைக்கிற? என்ன சக்தி, இவ்வளவு நாள் திமிரா பேசிட்டு இருந்தவ இப்ப பத்திரிக்கை வைக்க வரவும் உடனே இப்படி டென்ஷன் ஆகுற? உடனே நீ கற்பனை பண்ணிக்காதமா, எனக்கு பொறாமன்னு. நான் கேட்டது எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு. அது எதுக்குன்னா, ஏற்கனவே ஒரு தடவை உங்க அம்மா தாலி எடுத்து கொடுக்கும் போது தவறியது உன் கைக்கு வந்துருச்சுல. இந்த தடவை கணக்கு சரியாக போகுதுல்ல, அதனாலதான். என்ன வெற்றி, என்ன பாத்துட்டே இருக்க? சொல்ல அவகிட்ட. ஆமா ஆமா. தம்பி, ஏன் இப்ப பத்திரிக்கை கொடுத்தா என்ன தப்பு? பூஜா சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் அப்படி சொல்றீங்க? அதான பார்த்தேன். என்னடா பத்திரிக்கை கொடுக்க வர போறேன்னு சொல்லியும் உங்ககிட்ட ஒரு ஷாக்கே இல்லையேன்னு நினைச்சேன். இப்பதான் அந்த ஷாக்கே உங்க முகத்துல வந்திருக்கு. இருந்தாலும் உங்க பொண்ணு வாழ்க்கை போறத, அதுவும் உங்க கண்ணு முன்னாடியே போறத பாத்துட்டு உங்களால ஜீர்ணிக்க முடியாதுல? ஆமா. இங்க பாரு பூஜா, எங்க வீட்டுக்கு வெளியில என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா உள்ள வேண்டாம். ஆமா, எங்களை விட்டுரு. பூஜா நீ கிளம்பு. கரெக்ட் கரெக்ட், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நான் பத்திரிக்கை கொடுக்க மட்டும் வரல. அம்மா, நீங்க தான் எங்களோட கல்யாணத்துக்கு சமைச்சும் கொடுக்கணும். மனப்பூர்வமா பிரியறோன்னு முடிவு பண்ணிட்டோமா? உங்க வீட்ல 1008 பிரச்சனை இருக்கும், எனக்கு எதுக்கு அதெல்லாம்? அம்மா, என் ஆசை எல்லாமே எங்க கல்யாணத்துக்கு நீங்க சமைக்கணுங்கிறது தான். நீங்க சமைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு ஆசையில தான் கேட்டேன். சரி, எங்களுக்கு தான் லக் இல்ல. கண்டிப்பா கல்யாணத்துக்காவது எல்லாரும் வந்துடணும். இந்தாங்கம்மா பத்திரிக்கை. சரி இந்தாங்க, நீங்களாவது வாங்கிக்கோங்க. வா வெற்றி, போலாம். ஒரு நிமிஷம். பூஜா, உன் கல்யாணத்துக்கு நான் சமைச்சு தரேன். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நடக்க போறது வெற்றியோட கல்யாணமா? அதுக்கு எப்படிமா நீ சமைப்ப? ஏன், சமைச்சா என்ன? அம்மா என்னம்மா சொல்ற? சக்தி, உன் புருஷனுக்கு கண் குளிர இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்க நீ ஆசைப்படும் போது வெற்றி தம்பிக்காக வயிறார சமைச்சு போட நான் ஆசைப்படக்கூடாதா? வாம்மா, வெற்றி தம்பிக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்க போற, நான் சமைச்சு போட்டு அழகு பார்க்க போறேன். ஏன் மருமகனுக்கு நான் சமைச்சு போடாம வேற யார் சமைச்சு போடுவா? மா, பின்றீங்களேமா. ஆனா உங்க பொண்ணு சக்தி வாழ்க்கையை மீறி இத நீங்க செய்யறது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஏன்னா சமைச்சு தரது என்னோட தொழில். அதுவும் உங்க கைப்பக்குவம் தான் வேணும்னு ஒருத்தர் வந்து நிக்கும் போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியாது. செய்யும் தொழிலே தெய்வம்னு நீ கேள்விப்பட்டது இல்லையா? நிஜமாவே நான் உங்களை பாராட்டுறேமா.
நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் வரேம்மா. வரேன். வா வெற்றி போலாம். சக்தி, இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீ இவ்வளவும் பண்ண? இப்ப மட்டும் எதுக்கு உனக்கு இவ்ளோ அதிர்ச்சி? அதிர்ச்சிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சார் நீங்க முதல்ல நலங்கு வைங்க. சரி சரி. ஐயோ இப்படி சொல்லு விடுறானே. பண்றத பார்த்தா இப்பயே தாலி கட்டிடுவான் போல இருக்கு. பண்ணாலும் பண்ணுவோம். சீக்கிரமா முடிங்க டாக்டர். டாக்டரே ரொம்ப சந்தோஷம். யானை பசிக்கு சோளப்புரின்னு சொல்லுவாங்க. எப்பா முடியலடா சாமி. வெற்றி அதான் டாக்டர் முடிச்சிட்டார்ல, இப்ப நீ வை. நீங்க போய் பூசுங்க தம்பி, போங்க. வாங்க வாங்க. பயங்கர டயட்டு போல. கடவுளே, பூஜாவை தங்கச்சியா நினைச்சுதான் நான் இந்த நலங்கு வைக்கிறேன். பூஜாவுக்கும் ரோஹித்துக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். அப்ப நான் வரேன் தம்பி. வாங்க சார். வரேன். சந்தோஷம். வரேன். ஒரு நிமிஷம்.